அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நம் பயில்களை தொடர்கிறோம். இப்பொழுது 191வது பக்கத்தில் கடைசி பத்தியில் நாம் இருக்கிறோம். To those who can act only on rigid standard, to those who can feel only the human and not the divine values, this truth may seem to be a dangerous concession which is likely to destroy the very foundation of morality, confuse all conduct and establish only chaos. இது நேற்று ஒரு முறை படிச்சோம். அதாவது சட்டதிட்டங்களுக்கு to those who can act only on a rigid standard, அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு தரத்தில் ஒரு மாடல் மாதிரி இருக்கிற இடத்துல தான் ஆக்ட் பண்ண முடியும், செயல்பட முடியும் அப்படிங்கிறது. To those who can feel only the human values and not the divine values. யாரால மனித விழுமியங்கள் பார்த்தோம், அந்த மதிப்புகள், அந்த ஒழுக்க நெறிகளை பார்க்க முடியுமோ, ஆனா இறைவன்கிறது இருக்காது, இதெல்லாம் தெரியாதவங்களுக்கும் this truth may seem to be a dangerous concession, ஒரு ஆபத்தான சலுகையாக இந்த ட்ரூத்ங்கிறது என்னன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம், அந்த தர்மங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், டெம்பரரியா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போனோம்னா பார்த்தோம். அந்த உண்மை என்பது என்னன்னா ரொம்ப ஆபத்தான ஒன்றா இருக்கும். அப்ப அது என்ன பண்ணா, which is likely to destroy the very foundation of morality. This truth may seem to be a dangerous concession which is likely to destroy the very foundation of morality. அப்ப அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையவே இது அழித்து விடலாம். இந்த லைக்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுது. கன்ஃபியூஸ் ஆல் கண்டக்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஒன்லி கேமஸ். இந்த கண்டக்ட்னா ஒழுக்க நெறிகளை எல்லாம் ஒரு குழப்பி எஸ்டாப்ளிஷ் ஒன்லி காசுனா பெரிய ஒரு பிரச்சனைகள் கொண்டு போய், குழப்பமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்கிறார். இது முதல். அப்ப அது என்னங்கிறது நம்ம அடுத்த நேற்று ஓரளவு பார்த்தோம். அடுத்த சென்டென்ஸ் போகலாம். Certainly, if the choice must be between an eternal and unchanging ethics, no ethics at all, it would have that result for man is ignorance. அப்போ இந்த இட்டர்னல் எத்திக்ஸ், அன்சேஞ்சிங் எத்திக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இட்டர்னல்னா காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒழுக்க நெறிகள், எத்திக்ஸ்னா ஒழுக்க நெறிகள் தான். அன்சேஞ்சிங் எத்திக்ஸ், மாறாத எத்திக்ஸ். If the choice must be between an eternal ethics, the choice must be between an unchanging ethics and no ethics at all. அது மாறாத ஒழுக்கத்துக்கும் காலம் கடந்து நிற்கும் ஒழுக்கத்துக்கும் அது ஒழுக்க நெறியே இல்லை என்பதற்கும் ஒரு வாய்ப்பு, ரெண்டில் எதையோ ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, it would have been that result for man in his ignorance. இப்ப அறியாமல் இருக்கும் மனிதனுக்கு it would have that result அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி பார்த்த அந்த கன்ஃபியூசிங், இப்ப பார்த்தோமே அந்த விஷயங்கள். Destroy the very foundation of morality, confuse all conduct, establish only chaos, dangerous concession. இதெல்லாம் தான் அதோடைய முடிவா இருக்கும் அப்படிங்கிற டேஞ்சரஸ் கன்செஷன். அப்போ ஒரு ஆபத்தான சலுகை, அது ஒழுக்கத்தின் அடிப்படையை அழித்துவிடும், செயல்பாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும், அப்புறம் ஒரு பெரும் குழப்பமான ஒரு பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுவிடும் அப்படிங்கிறது போட்டுவிடும். ஸோ இதை பார்த்து, ஏன்னா மனிதன் அறியாமையில் இருக்கிறார். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அடுத்த சென்டென்ஸ்ல, பட் ஈவன் ஆன் த ஹியூமன் லெவல். சரி, இப்போ ஹியூமன் இக்னரன்ஸ் எல்லாம் சொல்லுவோம், இந்த டிவைன் எல்லாம் இல்லாம வெறும் மனித நிலையில், மனித உயரத்தில் மட்டுமே பார்த்தா கூட, இஃப் யூ ஹாவ் லைட் இனஃப் டு ரெகக்னைஸ், ஃபுல்லாவே சென்டென்ஸ் படிச்சா, இஃப் யூ ஹாவ் light enough and flexibility enough to recognize that the standard of conduct may be temporary and yet necessary for its time, and to observe it faithfully until it can be replaced by a better, then we suffer no such loss, but lose only the fanaticism of an imperfect and intolerant virtue. இது கொஞ்சம் நிதானமா படிக்க வேண்டிய சென்டென்ஸ். இதுல என்னன்னா, வேர்ச்சியூ அப்படிங்கிறது நம்ம சின்னுக்கு ஆப்போசிட்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். நன்மைகள் என்ற பொருள்ல வரக்கூடும், புண்ணியம் அப்படின்னு சொல்ல, நற்செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டாலரன்ட் வெர்ச்சியூ, இம்பர்ஃபெக்ட் வெர்ச்சியூன்னு என்ன, நம்ம அது முதல்ல படிச்சுட்டு வரும்போது இது இன்னும் நல்லா புரியும்.
even on the human level, if we have light enough to recognize that the standard of conduct must be maybe temporary. அப்புறம் flexibility enough to recognize that the standard of conduct may be temporary. அப்போ வந்து மனித இன நிலையில் இருந்தால் கூட நமக்கு ஓரளவுக்கு ஒளி இருக்கு. அது எந்த அளவு தேவையான ஒளியோ, எந்த ஒளினா அது வந்து இந்த ஒழுக்க நெறிகள் என்பது காலத்துக்கு உட்பட்டவை. பிரெஞ்சுல நான் சொல்லியிருக்கேன், பிரெஞ்சு நம்ம கத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ் நல்லா புரியும். பல முறை நான் சொல்லியிருக்கேன். அதுல இப்ப நான் இதுல அடிக்கிறது பாருங்க, டிஎம்பிஎஸ் அப்படின்னு சொன்னா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அது தான் அப்படின்னு பிரெஞ்சுல சொல்லுவோம். தான் அப்படிங்கிறது பிஎஸ் எல்லாம் சைலண்ட், டிஎம் இஎம் எல்லாம் ஆன். தான் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல டைம்னு அர்த்தம். அப்ப டெம்பரரினா சம்திங் டு டூ வித் டைம். இந்த டிஎம்பிங்கிறது டைம் தான். இப்போ விச் மேபி நம்ம டெம்பரரி போஸ்டிங், டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் என்னமோ அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப நம்ம அந்த இங்கிலீஷ்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு தற்காலிகமான அப்படிங்கிற ஒரு தமிழ்ல அதற்கு கூட சொல்லுவோம், தற்காலிகமான அப்படின்னு சொல்லுவோம். அப்போ that a standard of conduct may be temporary and yet necessary for its time. அந்த காலத்துக்கு அது ஒத்து வரக்கூடிய ஒன்று. And to observe faithfully until it can be replaced by a better. அப்போ வந்து அப்சர்வ், அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த ஒழுக்க நெறிகளை, அறநெறிகளை நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையோட சரியாக அதை வந்து பின்பற்றினால் until it can be replaced by a better conduct இருக்கும். அப்போ வந்து இன்னும் சிறப்பான சிறந்த ஒரு அறநெறி வரும் வரை இதை வந்து மிகச் சிறப்பாக சரியாக முறையாக பயன்படுத்தினால் then we suffer no such loss. அப்ப இந்த குழப்பம் அந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இல்லை. பட் எதை லூஸ் பண்ணும்? பட் லூஸ் ஒன்லி த ஃபெனட்டிசிசம் ஆஃப் அன் இம்பர்ஃபெக்ட் வர்ச்சியூ அண்ட் ஃபெனட்டிசிசம் ஆஃப் அன் இன்டாலரன்ட் வர்ச்சியூ. அப்போ வந்து நம்ம வந்து அந்த இன்டாலரன்ட்னா ஒரு ஜீரணிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். இம்பர்ஃபெக்ட்னா முழுமையற்ற, பூர்ணமற்ற ஒரு புண்ணியம், ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கோம். ஃபெனட்டிசிசம் ஒரு வெரி ஃபெனட்டிக் அப்படிங்கிறதுனால அதுதான் நம்ம இது ஒரு வேடிக்கையா நம்ம சொல்லுவோம். ஒரு நம்ம நடிகர்களுக்கெல்லாம் வந்து ரசிகர்கள் அப்படின்னு சொல்றது அது சுவைஞர்கள் சொல்றது கூட இப்ப தமிழ்ல பயன்படுத்துறாங்க. ரசிகர்ங்கிறத விட சுவைஞன் அப்படிங்கிற ஒரு சொல்லும் பயன்படுத்துறாங்க. அது அவன் ஃபெனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த பால் அபிஷேகம், வேற ஏதாவது அபிஷேகங்கள்லாம் நடிகர்களுடைய பேனர்கள் வச்சிருக்கு. அந்த படம் ஒன்று வெளியிடும் போது இவங்க வந்து தன்னை மறந்த நிலையில் இருக்கிறது எல்லாம் ஏதோ, அப்புறம் அந்த நடிகரை பத்தி யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா சண்டை சச்சரவு கொலை வரைக்கும் போக்குறதெல்லாம் இந்த ஃபெனட்டிசிசம்ல வராது. ஃபெனட்டிசிசம் அப்படிங்கிறது வெறி பிடித்த நிலைன்னு சொல்லணும். ஆனா அதை சொல்லி தட் ஃபேன், மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன், இல்லை இந்த நடிகரோட ஃபேன், அந்த நடிகையோட ஃபேன் அப்படின்னு சொல்லி ஃபேனை வந்து மொழிபெயர்க்கும் போது விசிறி அப்படின்னு சொன்னோம். விசிறிக்கும் இந்த ஃபெனட்டிசிசமும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு மொழிபெயர்ப்பும் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். பட் லூஸ் ஒன்லி த ஃபெனட்டிசிசம் ஆஃப் அன் இம்பர்ஃபெக்ட் அண்ட் இன்டாலரன்ட் வர்ச்சியூ. அப்ப இது வந்து பட்டன் போட்டா யூஸ்வலா அது வந்து நெகட்டிவ் மாதிரி தோணும். ஆனா இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு வேடிக்கையான பட்டா விஷயம் ஒரு நகைச்சுவையா பயன்படுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். அதாவது அது பர்ஃபெக்ட் வர்ச்சியூ, அது மேல இன்டாலரன்ட் வர்ச்சியூ மேல இருக்கிற அந்த வெறி தன்மை தான் நம்ம விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த பிடிமானம் இருக்க வரைக்கும் நம்ம வந்து சாஸ்திரம் சொல்லுதுப்பா, பெரியவங்க சொல்லியிருக்காங்கப்பா, மாத்தக்கூடாதுப்பா, அப்படியே தான் ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு கடுமையான கட்டுப்பாட்டுல இருந்து விலகக்கூடிய தன்மை வரும்னு சொல்றேன். அது வந்து உண்மையிலே ஒரு வேடிக்கையா தான் சொல்ற மாதிரி எனக்கு படுது. ரொம்ப அழகானது. அப்ப அதுக்கு பதிலா என்ன வருது அப்படிங்கறத படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல பாக்குறோம். மீராமா நேற்று கூப்பிட்டு இருந்தா, மீராமா வந்துட்டாங்களா இன்னைக்கு? மீராமா வந்த மாதிரி தெரியல. சரி, ஃபார் சேஞ்ச் விஷ்ணுமுத்து ஐயா பின்னாடி இருந்து போல நீங்க படிக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் புத்தகம் தான் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லாட்டி வசந்தாமா. ஓகே, வசந்தாமா நீங்க படி. தாரதமா நம்ம ஆல்பபெட்டிக்கலா வரும். வரலைங்க சார். சரி, இன்னைக்கு நான் பின்னாடி இருந்து வரேன் உங்களுக்கு கண்டிப்பா வரேன். நீங்க தான் இன்னைக்கு காலையில முதல்ல படிச்சிட்டீங்களா இங்கிலீஷ்ல? விஷ்ணு முத்து ஐயா படிக்கலாம், வசந்தாமா படிங்கம்மா. தேங்க்யூ சார். இந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங்கே போலாமா? படிங்கம்மா படிங்கம்மா. பக்கம்
299 அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரமும். இந்த மெய்மையை ஆபத்தான ஒரு சலுகை என்று பலர் கருதலாம். தெய்வீக அளவைகளை உணர முடியாமல் மனித அளவைகளை மட்டுமே உணர முடிபவர்களுக்கும், இறுகிய நியதிகளுக்கு கட்டுப்பட்டு மட்டுமே செயலாற்ற முடிபவர்களுக்கும் மேற்கூறிய வழிமுறை அறநெறியின் அடிப்படையை அழித்துவிடும். நன்னடத்தை நெறிகளை குலைத்து பெரும் குழப்பத்தையே நிறுவும் என்பதாக தெரியலாம். என்றும் நிலைத்திருக்கும் நித்திய நெறிகளை கடைப்பிடித்தல் அல்லது அறநெறி எதுவுமே இல்லாதிருத்தல் என்ற இரண்டே வழிகளை தவிர வேறு வழி ஏதும் இல்லை என்றால் அஞ்ஞானத்தில் அமிழ்ந்திருக்கும் மனிதனுக்கு நிச்சயமாக அத்தகைய குழப்பமே விளையும். ஆனால் சாதாரண மனித நிலையிலும் கூட அறநெறி விதிகள் தற்காலிகமானவையாகவே இருந்தாலும் அவை அந்த நேரத்துக்கு தேவையானவையே என்பதை உணர்ந்து அந்த தற்காலிக அறநெறி விதிக்கு பதிலாக அதைவிட மேலான விதி இடம் கொள்ளும் வரை அதை நேர்மையுடன் பின்பற்றும் அளவுக்கு நம்மிடம் அறிவும் நெகிழ்வுத்தன்மையும் இருந்தால் அத்தகைய பெரும் குழப்பத்திற்கு நாம் ஆளாக வேண்டியதில்லை. இது ஓகேயா சார்? இன்னும் கொஞ்சம் இருக்கா? அடுத்தது இருக்கு. அப்பொழுது நாம் அரைகுறையான சகிப்புத்தன்மையற்ற தீவிரவாதியின் வெறிகொண்ட நெறிமுறையை மட்டுமே இழக்கிறோம். அதற்கு பதிலாக தொடர்ந்து தேங்க்யூ சார். அதற்கு பதிலாக வரும்போது வேற எவ்வளவு அழகா எழுதியிருக்கு. அதை மட்டுமே அதை இழக்கிறது பெருமை சந்தோஷத்துக்குரியதா வருத்தத்துக்குரியதா யாராவது சொல்லலாம்? இப்ப அந்த வெறி கொண்ட நெறிமுறை தான் நம்ம உணர்றோம்னு சொல்றது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றா இல்ல இழக்கிறோமேன்னு வருத்தத்துக்குரிய ஒன்றான்னு யாராவது சொல்லலாம்? சொல்லுங்க பிரியாமா. சார் சந்தோஷத்துக்குள்ளதுதான் சார். ஒரு சுதந்திர உணர்வு கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, பட் லூஸ் ஒன்லின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி வேடிக்கையா அவர் சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இது பண்றோம், கண் இழந்துதான் ஓவியம் பெற வேண்டும், பட் லூஸ் ஒன்லி தி ஐசைட் when we buy a beautiful painting சொன்னா அது வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க பட் லூஸ் ஒன்லி இதை பண்ணிட்டு அதை இந்த இடத்துல ஒரு நகைச்சுவை இதுதான் இருக்கு எனக்கு. சொல்லுங்க வசனமா. we lose nothing but only this அப்படிங்கிற மாதிரி தானே? அப்ப ஆமா உண்மை. ஆனா அது வேடிக்கையா எழுதியிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. அது எப்ப அது நடக்கும் அப்படின்னா எப்ப அது நடிக்குன்னா அந்த மனிதன் நிலையில் கூட அது அவனுக்கு தேவையான ஒளியும் தேவையான நேற்று இந்த பிளெக்சிபிலிட்டிக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? நேற்று அதை பத்தி பேசணும், அது தேவைன்னு பேசணும். பிளாஸ்டிசிட்டி, நெகிழ்வுத்தன்மை, துலுக்கு சம்மதிப்பு காட்டுறதுன்னு சொல்றது கரெக்டா? புவனேஸ்வரிமா நீங்க கை வச்சிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. சார் அந்த அந்த தீவிரத்தன்மையை இழந்துட்டோம்னா ஒரு அமைதியா நம்ம செயலாற்ற முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா இது என்னன்னா நம்மளும் டென்ஷன் ஆகி அதை செய்யறவங்களையும் டென்ஷன் ஆக்கிரும். அது ரொம்ப பிடிமானமா இருந்தா அப்படி நம்ம பல விஷயங்கள்ல பார்த்துக்கிட்டோம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு ஒரு காலத்துல இருந்திருக்கா இல்லையா? அது அடிக்கடி சொல்லக்கூடிய சொற்கள். இப்ப படித்த பெண்கள் இப்ப எவ்வளவு நல்லா முன்னேறிட்டு வர்றாங்க. இப்ப கூட சில நாடுகள்ல வகுப்பு கல்வி மறுக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கணும், மதம் என்ற அறம் என்ற பெயரால். சொல்லுங்க வசந்தம்மா. திருப்பி கை வச்சு. இன்டெகிரல் ஃபெய்த் கேன் சேஞ்ச் அதர்ஸ்னு ஒரு ஹெட்டிங்ல ஹெட்டிங் இந்த எடிட்டர் கொடுத்தது, ஒரு ஆல் இண்டியா மேகசின் மதருடைய வால்யூம் 3 அங்க இருந்து வர ஒரு கருத்துல a person goes to another and has a contact with the divine presence. If he can keep this contact pure and sustained, it will oblige
the divine consciousness to manifest in the most material also. But all depends on your standard and your own sincerity. And the more you are psychically ready, the more you are led to the right source, the right master. அந்த சைக்கிக்கல் ரெடினஸுக்கு இது ஒரு படியா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் அந்த சைக்கிக்கிற வார்த்தை ஒரு பயன்படுத்தலைன்னா லைட் இனஃப்ங்கிறது வார்த்தையும் ஃபிளெக்சிபிலிட்டி இனஃப்னு போட்டிருக்காரு. அது சாதாரண மனிதர்களே சில பேர் வந்து அந்த ஒழுக்கம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் பாக்குறோம்ல. ஓமந்தூர் ரெட்டியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓமந்தூரார் தோட்டம்ங்கிற மாதிரிலாம் சென்னையில எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது இங்கதான் பக்கத்துல திண்டிவனத்துக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் முன்னாடி ஓமந்தூர்னு இருக்கு. அவர் வந்து ரொம்ப நல்லா ஒரு முதலமைச்சர். அவர் பிரசிடென்சி இந்த தமிழ் நாடுங்கிறது தமிழ்நாடு, மைசூர், கேரளா, ஆந்திரா எல்லாம் கலந்த ஒரு பிரசிடென்சின்னு இருந்த காலத்துல அதுக்கு முதலமைச்சரா இருந்தவர். அவர் அப்படிதான் இதுக்கு போகும்போது சந்தைக்கெல்லாம் போகும்போது காய்கறிகள்லாம் வாங்கும்போது கூட தன்னுடைய பதவியை மிஸ்யூஸ் பண்ணாம தவறாக பயன்படுத்தாம இருந்ததா காட்டுவாங்க. அது ஒரு திரைப்படத்துல கூட போற பிஏ வந்து அவர் பேரை சொல்லி காய்கறிகள்லாம் வாங்கும்போது அதை தவிர்க்கிறதுக்கு பாக்குறதெல்லாம் அந்த ஓமந்தூராருடையது. அதனால சில பேருக்கு அவங்களுடைய இயல்பாகவே ஒரு ஒழுக்க நெறிகள், அறநெறிகள் எல்லாம் இருக்கும். காமராஜர் அவருடைய காலத்துல கூட கேட்டிருப்பீங்க, அவங்க அம்மாவுக்கு பைப்பு போட்டோன்னு அவங்க வீட்டுல விருதுநகர்ல அப்படின்னு இவங்களுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் போடாம எதை வச்சு போட்டீங்கன்னு சொல்லி அதை அவங்க தெருவுல போய் தண்ணி பிடிக்கணுங்கிறத இது பண்ற மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது சிலதெல்லாம் இயல்பாகவே அந்த அறநெறி. ஆனா அவங்க சைக்கிக் ஓப்பனிங் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அது வந்து நமக்கு கேள்விக்குரிய ஒன்றாகும். ஆனா அந்த ஃபிளெக்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னாடி படிச்ச லைட் இனஃப் அது கண்டிப்பா இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்த சென்டென்ஸ் போறேன். In its place, we gain openness and the power of continual moral progression, charity, the capacity to enter into an understanding, sympathy with all this world of struggling and stumbling creatures, and by that charity, a better right and greater strength to help in upon its way. இது வந்து நல்ல நம்பிக்கையூட்டும் வரிகள். In its place அப்படின்னா அந்த intolerant virtue, imperfect virtue இடத்துல we gain openness, we gain the power of continual moral progression. We gain openness of a continual moral progression. அப்போ ஒரு ஒழுக்க நெறி இருக்கிறது, அது முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது, அது தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. அதான் கண்டினியூவல் மாரல் ப்ரோக்ரெஷன்ங்கிறதுடைய பொருள். அதுக்கு ஒரு ஆற்றல், ஓப்பன்னஸ் அண்ட் பவர் ஆஃப் கண்டினியூவல் மாரல். அப்போ வந்து அந்த தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒழுக்க நெறிக்கு ஒரு திறமும் ஒரு ஆற்றலும் அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் the capacity to enter into an understanding, sympathy with all this world of struggling and stumbling creatures. அப்போ வந்து ஒரு இந்த உலகத்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு. ஸ்ட்ரகிளிங்னா கஷ்டப்படுது, ஸ்டம்பிளிங்னா தடுமாறிட்டு இருக்குது. இந்த உயிரினங்கள், இந்த மனிதர்களா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அவங்க எல்லாம் தடுமாறுது. கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பத்தி இன் ஆல் திஸ் வேர்ல்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஸ்டம்பிளிங் கிரீச்சர்ஸ். இது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம என்ன தவறு பண்ணுவோம்னா, நம்ம வந்து இந்த ஆன்மீகம் நீங்க சொன்ன மாதிரி சைக்கிகைசேஷனாலேயோ அல்லது லைட் இனஃப் ஃபிளெக்சிபிலிட்டி இனஃப்னாலேயோ நம்ம ஒழுக்கமா இருக்கும்போது யாராவது அந்த பிறழ்வோட அதாவது புரண்டு போனால், அறம் தவறினால் ரொம்ப கோபம் வரும், எரிச்சல் வரும். ஏன் சின்ன பொய் சொன்னா கூட ஏன் பொய் சொல்ல அப்படின்னு குழந்தைய மிரட்டுறது, இல்ல பெரியவங்க பண்ணாலும் நம்ம இது பண்ணும்போது ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரகிளிங்ல இருக்காங்க, ஸ்டம்பிளிங் இருக்காங்க. அப்ப வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். சிம்பத்தி அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கலாம். அன்னை அரவிந்தன் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஒரு உளவியல் கருத்து, வாழ்வியல் கருத்து இதுதான். எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவங்களோட பார்வையில இருந்து பாருங்க. ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் அந்த இதுல இருந்து. அதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு வரக்கூடிய கோபம் வரும். இல்லாட்டி நமக்கு ஏராளமான எரிச்சல் கோபம் வரும். இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னை சொல்லுவாங்க, எப்பெல்லாம் நீங்க இன்னொருத்தர்கிட்ட குறை பாக்குறீங்களோ அந்த குறை உங்ககிட்ட வேறொரு ரூபத்தை, அப்படியே இல்லாட்டாலும் வேறொரு ரூபத்துல இருக்கும். அதனால வந்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையா, அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பத்தி வித் ஆல் திஸ் வேர்ல்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஸ்டம்பிளிங் கிரீச்சர்ஸ், அண்ட் பை தட்
சேரிட்டி, முன்னாடியே இந்த மோரல் ப்ரோக்ரஷன் சேரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த இடத்துல அதே சேரிட்டி திருப்பி வருது. A better right and a greater strength. So and by that charity, அந்த ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அற நோக்கம் இருக்கும்போது a better right to help it upon its way, a greater strength to help it upon its way. அப்போ வந்து ஒரு மேலும் சிறந்த உரிமையுடனும் மிக உயர்ந்த பெரிய ஆற்றலுடனும் அதற்கு ஹெல்ப் இட் அப்பான் இட்ஸ் வே, அந்த வேர்ல்டுங்கிற அந்த கஷ்டப்படுற உலகத்துக்கு நாம உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ரேரா, பணத்தால் அல்லது ஆன்மீக ஆற்றலால் புரிஞ்சுக்கணும். அதை திருப்பி படிக்கிறேன். In its place, we gain openness and the power of continual moral progression, charity, the capacity to enter into an understanding sympathy with all this world of struggling and stumbling creatures, and by that charity, a better right and a greater strength to help it upon its way. அடுத்த சென்டென்ஸோட அந்த பத்தி முடிகிறது, அதையும் பார்த்துருவோம். இப்படி ஒரு சின்ன சிக்கல் இல்லைன்னா நான் வந்து மவுஸ் இது பண்ணும்போது கீழே போடுறதுன்னா அது மேலே போடுது, கொஞ்சம் அது போக்குல போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் அதனால கொஞ்சம் இதா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். இன் தி எண்ட், இப்ப இறுதி நிலைக்கு சொல்றாரு இந்த டிஸ்கஷன்ல. ஒரு in the end, where the human closes and the divine commences, where the mental disappears into the supramental consciousness and the finite precipitates itself into the infinite, all evil disappears into a transcendent divine good, which becomes universal on every plane of consciousness that it touches. இதுதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டும் வரிகள். In the end, அப்ப இதுல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, even on the human level, இது இங்கதான் படிச்சோம், even on the human level, if we have light enough and flexibility enough, அப்போ வந்து டிவைன் எல்லாம் இல்லாம மனித நிலையிலேயே அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாங்க, in the end where the human closes, அப்ப இந்த ஹியூமன் லெவல்ங்கிற அந்த இதை வந்து முடிந்து, அதோடைய பயணம் முடிந்து அந்த டிவைன் கமென்சஸ். அப்போ முழுமையா அதாவது பயணம் ரெண்டும் சேர்ந்துதான் நடந்துட்டு இருக்கோம், ஆனா நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல இந்த ஹியூமன் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது நின்று முடிந்து இறுதி கட்டமாகி இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய இது தொடங்கும் போது, எவ்வளவு அழகான வார்த்தைகள் போது, வேர் த ஹியூமன் க்ளோசஸ் அண்ட் த டிவைன் கமென்சஸ். கமென்சஸ் அப்படிங்கும் போது தொடங்குகிறது. அதுக்கப்புறம் அதனால என்ன வருது, வேர் த மென்டல் டிஸப்பியர்ஸ் இன்டு த சுப்ராமென்டல் கான்சியஸ்னஸ். அப்ப மனித மனம் மறைந்து அதிமன உணர்வுக்குள் அந்த மனித மனம் கரைந்து காணாமல் போகும்போது, அண்ட் where the finite precipitates itself into the infinite. அப்போ இந்த precipitate ஒரு தயிர் மாதிரி ஒரு கலங்கிய நிலை அப்படின்னு குட்டை குழம்பிய நிலை மாதிரி, அது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல precipitates என்னன்னா, ஃபைனைட்டுங்கிறது ஒரு முடிவுள்ள ஒன்று, அந்த அனந்தமான முடிவற்ற ஒன்றுடன் இது கலக்கும் போது இந்த ஃபைனைட் precipitates itself into infinite. அது ஆங்கிலத்துல எப்பவுமே படிக்கும்போது ஃபைனைட் அப்படிங்கும்போது FI வந்து ஃபைன்னு படிக்கணும், இன்ஃபினிட்ல வந்து இன்ஃபினிட் அப்படின்னு படிக்கணும். அது வந்து நிறைய பேர் அதே இதையும் குழப்பி இன்ஃபைனைட்னு படிப்பாங்க, அது தப்பு. ஆனா அது வந்து அதான் இயற்கையா நமக்கு தோணும், அந்த ஃபைனைட் சொன்னா இங்கேயும் ஃபைனைட் தானே சொல்லுவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா அது வந்து எச்சரிக்கையா நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு எப்ப ஃபைனைட்டா எங்க இது ஃபினிட்டான்னு யோசிக்கிறதா என்ன பண்ணலாம்னா, ஃபைனைட் அப்படிங்கும் போது அந்த முன்னாடி இல்லாத போது ஃபைன் அப்படின்னா அது ரொம்ப ஃபைனாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த இன்ல இருக்கக்கூடிய முதல் அந்த ஐஎன்ஏ எஃப்க்கு அப்புறம் இருக்கிற ஐஎன்லையும் அது இன்ஃபின் அப்படின்னு, அதுவே கண்ணாடி மாதிரி எதிரொலிக்குதுன்னு எஃப் நடுவுல இருந்தாலும் இன்ஃபினிட் அப்படின்னு வருது. அந்த இட்ல கூட இன்ஃபினிட், அது கூட இன்ஃபைனைட் இல்லாம இன்ஃபினிட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு குறிப்பா வச்சுங்க. அங்க ஃபைனைட்ல ஃபைன், அந்த டி எடுத்துட்டீங்கன்னா ஐயும் டி எடுத்தீங்கன்னா FINE இருக்கும், ஃபைன். அப்போ ஃபைனைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நான் சும்மா நினைவுபடுத்திருக்கேன், ஒரு சட்டமா சொல்லல. இந்த இடத்துல இன்ஃபினிட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க.
ஓகே, மறந்துடாதீங்க. நிறைய பேர் படிக்கும் போது பண்ணக்கூடிய தப்பு, மற்றவங்க படிக்கிறதையும் நல்லா படிக்கிறவங்களுடைய சொற்கள் எப்படி உச்சரிக்கப்படுகிறதுன்னு நல்லா கவனிச்சு சொல்லணும். அப்போ the finite precipitates where the finite precipitates itself into infinite, all evil. இந்த மாதிரி 2-3 விஷயம் சொன்னார். என்னென்னலாம்னா, அதாவது மனிதன் முடிந்து இறைவன் தொடங்கும் போது, இந்த எல்லா இடத்துல where the human closes and the divine commences, where the mental disappears into the supramental consciousness, and where the finite precipitates itself into the infinite. இப்ப 3 சொல்றாரு. மனிதன் எத்தனை முடிந்து இறைவன் தொடங்கும் போது, துவங்கும் போது, மனித மனம் அந்த அதிமன உணர்வில் கரையும் போது, அப்புறம் முடியக்கூடிய அந்தம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து அனந்தத்துக்குள் அது செல்லும் பொழுது, all evil disappears into a transcendent divine good. எவ்வளவு பெரிய வார்த்தை பயன்படுத்துறாரு வந்து. அதுல ரொம்ப பெரிய குறிப்புகள் இருக்கு, நல்லா கவனிங்க. ஆல் ஈவல்னா என்னென்ன தீமைகள் தவறுகள் எல்லாம் சொல்லுமோ அதில் ஆல் ஈவல் டிசப்பியர்ஸ் இன்டு எ டிரான்செண்டன்ட் டிவைன் குட். பட் டிரான்செண்டன்ட்னா நம்ம வச்சிருக்கிற அந்த அளவுகோல்களை எல்லாம் தாண்டி கடந்து இருக்கக்கூடிய இறைவனின் நன்மை அப்படிங்கிறது. ஈவிலுக்கு எதிர்ச்சொல் குட். ஈவில் வந்து ஷார்ட்ல ஸ்மால் லெட்டர்ல போட்டுக்காரு, குட் கேபிட்டல் லெட்டர்ல போட்டுக்காரு. இப்ப குட் கேபிட்டல் போட்டாலும் அது டிவைன் குட் தான். அது எப்படிப்பட்ட டிவைன் குட்? எல்லாம் கலந்த இறை நன்மைன்னு சொல்லணும். இறை நன்மை, நல்லது, அறம் அப்படின்லாம் சொல்லணும். அப்ப அது என்ன ஆகும்? which become universal on every plane of consciousness that it touches. அப்ப எந்தெந்த இதுல எல்லாம் போய் அது தொடுகிறதோ, அந்த உணர்வு நிலையில் எந்தெந்த தளங்களில் எல்லாம் அது தொடுகிறதோ, அந்த தளங்களில் எல்லாவற்றிலும் அது பொதுத்தன்மை, பிரபஞ்சத்தன்மையோட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு விஷயம். சொல்லுங்க வசந்தம்மா. சார், இந்த பிரிசிபிடேட்ஸுக்கு ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாமா? ஒரு நிமிஷம். ஏன்னா அதுக்கு பொருள் வேற மாதிரிதான் வருது. நான் திருப்பி பேர் சொல்றேன், நீங்க அதை ஒரு நிமிஷம். வளர்மதி, உங்க கிட்ட புக் இருக்கா? வளர்மதிமா பேசுற மாதிரி இருக்கீங்களா? அப்படி பேசுற நிலை இல்லை, படிக்கிற நிலை இல்லைன்னா பிரியாமா நீங்க படிக்க முடியுமா? தமிழ்ல படிக்க, நான் அதுக்குள்ள பிரிசிபிடேட் கொண்டு வரணும். பக்கம் 298, அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரமும். கீழே இருந்து ஒரு 15. என்னமா? 299 பக்கம். 299 மாத்திதான் சொன்னேன், தெரியுமா? சாரிமா. 299 அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரமும். கீழிருந்து ஒரு 20 லைன்ல, அதற்கு பதிலாக தொடர்ந்து வளரும் நற்குணம், திறவு, பிறரிடம் இரக்கம், இவ்வுலகில் தட்டுத்தடுமாறி பாடுபடும் எல்லா உயிரினங்களையும் புரிந்து கொள்ளும் பரிவு ஆகியவற்றை பெறுகிறோம். அந்த பரிவின் விளைவாக உலகிற்கு உதவக்கூடிய இன்னும் உயரிய சரியான அற உணர்வையும் இன்னும் அதிக ஆற்றலையும் அடைகிறோம். இறுதியில் மனித நிலை முடிந்து தெய்வ நிலை ஆரம்பிக்கும் போது மன உணர்வு அதிமன உணர்வினுள் மறையும் போது வரம்புக்குட்பட்ட நிலை வரம்பற்ற நிலையினுள் புகும்போது அனைத்தும் கடந்த உன்னத தெய்வீக நன்மையினுள் தீமையெல்லாம் மறைந்து விடுகிறது. அந்நன்மை தான் தொடும் உணர்வு தளங்களிலெல்லாம் அனைத்தும் தழுவி எங்கும் நிறைந்திருப்பதாய் ஆகிறது. நன்றி. இப்போ அதுக்கு அந்த பிரெசிபிடேட்ங்கிற இதுக்கு தமிழ் என்ன வார்த்தைன்னு வசந்தம்மா கவனிச்சிங்களா? ஐயா பண்ணது டாக்டர் ஜெகநாதன் சார், எனக்கு நான் தேடின வரையும் அந்த இடமே வராத மாதிரி இருக்கு.
மாதிரி இருக்கு. மத்தவங்க யாராவது பார்த்து சொல்லுங்க. அது சார் வரம்புக்குட்பட்ட நிலை வரம்பற்ற நிலையில் புகும்போதுன்னு வருது. அத புகும்போதுங்கிறதும் அப்ப வந்து பிரசிபிடேட்டுக்கு அதுதான் சரியான சொல் இந்த இடத்துல. இப்ப வந்து நான் ஒரே நிமிஷம். ஆமா, நீங்க சைலண்ட்ல போட்டிருங்க. ஓகே. இப்போ பிரசிபிடேட்டுங்கிறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க வசந்தாமா? சார் அந்த பிரிசிபிடேஷன்ங்கிறது இப்போ ஒரு பேச்சு இருக்கு, அதுல ஒரு முடிவை கொண்டே வரணும்னு ஒரு தீவிரத்தை கொடுப்பது பிரிசிபிடேஷன் மாதிரி நான் புரிஞ்சு வச்சிருந்தேன். சரி, அது சரிதான். நீங்க பிரஷர். அதாவது இந்த இடத்துல என்னன்னா இந்த பக்கம் வந்துருச்சு இல்லையா, இதுல ரூட் வருது, ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு 2 கோடுகளுக்கு நடுவே. லாட்டின் பார்த்தா டு த்ரோ ஹெட்லாங், டு பிரஸ் எதுவும் இருக்கு, ஹெட்லாங் அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு தலையில அடிச்சு போற மாதிரி ஒரு இதுதான் போடுது. ஏன்னா அந்த கேபிட்டல் அப்படிங்கிறதுல ஹெட்டுங்கிறது கம்ப்யூட்டர் ஏதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. அது அடிப்படை சொல்லோட இது வந்து இது வினை சொல்லதான் பார்க்கணும். டு காஸ் டு ஹேப்பன் எஸ்பெஷலி சடன்லி, திடீர்னு நடக்கிறதுக்கு வரும். டு காஸ் டு ஃபால் டவுன் ஃப்ரம் ஹைட் டவுன்வர்ட், அது வந்து விழற மாதிரி இருக்கிறது. டு புட் சடன்லி இன் சர்டன் ஸ்டேட் ஆர் கண்டிஷன், இது ஆல்மோஸ்ட் இது ஒத்து வர மாதிரி இருக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ ஃபைனைட்னு ஒரு கண்டிஷன், அது இன்ஃபினிட்னு ஒரு கண்டிஷனுக்குள்ள திடீர் என்று போடுதல் அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா அதெல்லாம் அதுக்கு முந்தின வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிசப்பியர்ஸ் இன்டு மென்டல் வந்து டிசப்பியர்ஸ் இன்டு சுப்ராமென்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அது அப்படிக்குள்ள வந்து காணாமல் போய்விடுகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இப்ப நான் சொன்ன இதுவும் வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா டு புட் சடன்லி இன்டு a certain state or condition, a certain condition அப்படின்னு வரலாம். அப்படி இந்த மாதிரி அக்கரிங் சடன்லி ஆர் அன்எக்ஸ்பெக்டட்லி இது அட்ஜெக்டிவ் வேணும்னா இது வந்து வினை சொல்லாக தான் பார்க்கணும். இது ஆரம்பத்திலேயே அப்படிதான் இருக்கு. ஹாசன் தி அக்கரன்ஸ் ஆஃப், ஹாசன்னா விரைவுபடுத்தல், ஹேஸ்டிங்கிற வார்த்தை, ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு விரைவுபடுத்தல். டு காஸ்ட், பிளஞ்ச் ஆர் சென்ட் வயலன்ட்லி, ஆக்சிலரேட். நேற்று ரிட்டார்டேஷன் பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட் ஆக்சிலரேட். பிசிக்ஸ்ல அந்த வார்த்தை தானே பண்ணுவீங்க, ஆக்சிலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன் தானே சொல்லுவீங்க வசந்தமா? ஆமா சார். இந்த ஹேசன், அது ஹேசனா ஹேசனான்னு தெரியல, அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அது வந்து ரொம்ப எனக்கு அப்ராப்ரியேட்டா தெரியுது. ஏன்னா அது இயல்பா நடப்பதல்ல, வித் அ ஃபோர்ஸ் இட் இஸ் பிராட். அது வந்து தமிழ்ல அதுக்கு வராத மாதிரி தான் இருக்கு. புகுவதுங்கிறது ஆர்டினரியா நடக்கிற மாதிரி இருக்கு, அந்த புகும்போது அல்ல. when it is forced to become that, அது வந்து பிரிசிபை செங்குத்துன்னு சொல்ற மாதிரி இது வந்து அதை இம்மீடியட்டா நடக்க வைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன். ஹேசன் பாப்போம், நீங்க சொன்னதோட உச்சரிப்பு ஹேசன். ஹேசன். இதுல நம்ம பிரிட்டிஷ்ல நம்ம கவனிக்கணும். Hasten. ஹேசன். Hasten. Hasten. சார் இது நீங்க கேட்ல சொல்ற ஹேசன், அது வருது ஏஐ அந்த ஹேசன். கரெக்ட், ஹேசன் கரெக்ட், யூ ரைட். ஓகே. ஸோ வந்து இதுல விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, precipitates the finite precipitates itself into the infinite. அப்போ வந்து முடிவுள்ள ஒரு நிலை முடிவற்ற ஒரு நிலையாக விரைவில் மாறுகிறது. எப்ப மாறுகிறதுனா when the human closes and the divine commences, அப்ப வந்து இது நடக்கும். where the mental disappears into supramental consciousness and the finite precipitates itself into the infinite, all evil disappears into a transcendent divine good which becomes universal on every plane of consciousness that it touches. இப்போ இந்த இது அதான் அவசரப்பட்டு நம்ம இதை செயல்படும், இதெல்லாம் நடந்தாதான் நம்ம எது உண்மையான நன்மைங்கிறது, தெய்வீக நன்மை என்பது தெரியும். அது வரைக்கும் நம்ம உலகம் என்ன சொல்கிறதோ, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகட்டும் அப்படிங்கிற அந்த வள்ளுவருடைய குரல் மாதிரி சொல்லுங்க பிரியாமா. சார் வணக்கம் சார். சார் இதுல வந்து நித்திய நெறிகள்னு வருது இல்ல சார், அது என்ன ஒண்ணு.
அப்புறம் வந்து நிலைத்திருக்கும் நித்திய நெறிகள்னு மேல வருது. என்றும் நிலைத்திருக்கும் நித்திய நெறிகளை கடைபிடித்தல். நித்தியனுக்கு நெறிகள்னு நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம் சார்? இல்ல இது நித்திய கர்மங்கள் டெய்லி அத அந்த பூஜை பண்றது அதெல்லாம் மீன் பண்றாங்களா இல்ல என்னன்னு? இல்ல அப்புறம் இல்ல இந்த பிரஸ் இது ஒன் பை ஒன்னு பார்த்துருவோம். அடுத்த கேள்வி மறக்காம கேளுங்க, அடுத்தது கேட்போம். இப்ப நீங்க கேட்டது வந்து நித்திய நெறிகள் அப்படிங்கிறது இந்த இட்டர்னல்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அது எந்த சென்டென்ஸ்ல வருது? அதாவது சில விஷயங்கள் அறம் வந்து காலம் கடந்து நிற்கும் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? டிவைன் வேல்யூஸ்னு நினைக்கிறேன் சார். பாருங்க, if the choice must be between the eternal and unchanging ethics, இதுதான் நித்திய நெறிகள். அன்சேஞ்சிங், அதுக்கு என்ன நித்திய சார் நெறிகள்? இந்த இட்டர்னல் தான் நீங்க அந்த பகவத்கீதா எசேசான் கீதால வர லைனை கோட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா, எவ்ரி புக் will have a constant component and a temporal component. அதுவும் இதுவும் ஒண்ணு இல்லைங்கம்மா. இது வந்து புக்குக்கு போக வேணாம். நம்ம வந்து இது வந்து ஒழுக்க நெறிகள் பத்தி பாக்குறோம். அது நான் எதுக்கு சொல்லனா, அந்த மாதிரி ட்ரூத்ஸ் அது அந்த இது வேற, இங்க வந்து வேற. சொல்லுங்க பாக்கியலட்சுமி. சார் நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னு தெரியலைங்க சார். அது இப்ப வந்து இப்ப சாவித்திரி புக்லைங்க சார். அவங்க வந்து இது மாதிரி தான் பார்த்த மணாளனை பத்தி சொல்லும் பொழுது நாரதர் சொல்றாரு சத்தியவான் வந்து ஒரு வருடத்துல தான் ஆயிடுவான்ட்டு. அப்ப சாவித்திரி அவங்க அம்மாவுக்கும் அது வந்து தீமையானதா தெரியுது. ஆனா அசுவபதிக்கு நாரதருக்கும் அது வந்து பின்னாடி வந்து அது நன்மையா முடியுங்கிறது தெரியுது. அப்ப பார்த்தா சாவித்திரிக்கு ஏற்பட்ட தீமை வந்து அவங்க அந்த அதிமன உணர்வுல போய் அந்த தீமைய நன்மையா மாத்திட்டாங்க. அப்படிதானுங்க சார்? வந்து ஒரு நிலையில இருந்து மறுநிலை போதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். புரியுங்களா? அதாவது நல்லா எல்லாரும் கொஞ்சம் அடிப்படையோடைய இது தெரிஞ்சாதான் இதை நம்ம டிஸ்கஷனுக்கே வேலைக்காகும். நீங்க சொல்றது வந்து ஒரு நிகழ்ச்சி, மத்தவங்க எல்லாம் ஒரு கையறு, இப்ப அவங்க அம்மா பாக்குறது வந்து ஒரு கையறு நிலை மாதிரி. என் மகள் வந்து அவருடைய கணவனை ஒரு ஆண்டுக்குள் இழப்பதுன்னா இழப்பது தெரிந்து நாம் ஏன் அதை கட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அவங்க சொல்றது ஒரு எந்த உலக அன்னையும் பிராக்டிக்கலா நினைக்கிறவங்க சொல்லக்கூடியது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா அசுபதி ஆகட்டும், நாரதர் ஆகட்டும், முக்காலமும் உணர்ந்தவர்கள், முன்னோக்கி பார்த்தவர்கள். ஏன்னா அவர் யோகா ஆஃப் த கிங்ல நம்ம எல்லாம் பார்த்தோம். அவ்வளோ வளர்ந்து அதுக்கப்புறம் தான் சாவித்திரியை பிறக்கிறாங்க. சாவித்திரியோட அவதார நோக்கமே அதுதான். அப்படி இருக்கும்போது மரணத்தை வெல்லக்கூடிய இது வருது. ஆனா அதுக்கும் அறத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க வந்து ஒரு இறக்கும் தன்மை உள்ள மனிதன் இரவா தன்மை அடையக்கூடிய ஒரு செயலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க ஒழுக்கம் நெறிங்கிறது அங்க இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா பாக்கியமா? ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஒரு பார்வை, ஆனா இது கிடையாது. அதே மாதிரி வசந்தாமா சொன்னதும் அந்த ட்ரூத்ஸ்ங்கிறது இட்டர்னல் ட்ரூத்ஸ் புக்ல வந்து இருக்கும். எந்த ஒரு குரானோ பைபிளோ பகவத்கீதை ஏதோ ஒண்ணு எடுத்தா காலம் கடந்து நிற்கக்கூடிய உண்மைகள் அங்க இருக்கும். உண்மைகள் என்பது வேறு. அதுக்கப்புறம் வந்து காலத்துக்கு ஒவ்வாத அந்த காலத்துக்கு மட்டுமே பொருந்த, இது வந்து எந்த ஒரு ஆன்மீக பெரியவரும் சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஒண்ணு எல்லாம் 100க்கு 100 பெருசு. அது வந்து அப்படி சொன்னோம்னாலே கடவுள் மறுப்பு மாதிரியோ இல்லாட்டி ஒரு அறம் பிறண்ட ஒரு செயலாக நினைப்பாங்க. ஆனா ஸ்ரீ அரவிந்தர் மட்டும்தான் எனக்கு அப்படி எழுதியிருக்காரு. அதே நான் சொன்ன மாதிரி வாசை குழந்தை சாமிங்கிறவர் தான் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. திருக்குறள்ல இந்த மாதிரி எல்லா காலம் கடந்த உண்மையும் உண்டு, காலத்துக்கு ஒவ்வாத உண்மைகளும் உண்டுன்னு அவர் எழுதியிருக்காரு. அது வேற. ஆனா இந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க, இட்டர்னல் எத்திக்ஸ் அப்படின்னு நல்லா புரியணும் பிரியாமா. எத்திக்ஸ் என்பது அறநெறிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா நித்திய கடமை அப்படிங்கிறது வேற. அதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண நிலை தான். காலையில இருந்துச்சா குளிக்கணும், அப்புறம் இந்த மாதிரி மார்கழியில கோலம் போடணும், இந்த திருப்பாவை திருவம்பாவை படிக்கணும், இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பூஜை பண்ணணும், அது இதெல்லாம் வந்துட்டு நித்திய கடமைகள் அப்படின்னு நித்திய கர்மா அப்படின்லாம் சொல்லுவோம். அது வேற, இது வேற. புரியுதுங்களா? அந்த நித்தியங்கிறது தினந்தோறும்ங்கிற பொருள்ல வருது. அது நம்ம இப்ப நித்தம் நித்தம் அப்படின்னு பாட்டுலயே வருது இல்லையா? நெல்லுச்சோறுன்னு பாட்டுலயே நித்தம் நித்தம்னா அங்க நித்தியம்ங்கிறது தான் நித்தம் ஆகுது. தினம் நெல்லுச்சோறு. அதான் அந்த நெல்லுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். தினம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்ப சாதாரணமா இருக்க அன்னைக்கெல்லாம் தீபாவளி மாதிரி சில விசேஷ நாட்கள் தான் வரும். அப்ப அங்க நித்தம் என்பது டெய்லி அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. நித்தம் மெட்ராஸ்காரங்கெல்லாம் சாதாரணமா நித்தம் கூட பெரிய ரோதனையா போச்சு.
எப்ப பாரு லேட்டா வந்துட்டே இருக்க, சரியா வர மாட்டேங்கிற அப்படிங்கிறது கூட அங்க இருக்கே தவிர அங்க வந்து பெர்மனன்ட்ங்கிற பொருள் கிடையாது. அதெல்லாம் நித்திய கர்மாங்கிறதுல வருது. அதான் நீங்க வந்து நாள் தவறாமல் செய்ய வேண்டியது அப்படிங்கிற பொருள்ல வருது. பிரியமா நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? சார் அப்போ வந்து இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தர முடியுமா சார்? என்றும் நிலைத்திருக்கும் நித்திய நெறிகளை கடைபிடித்தல், அதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப சத்தியமேவ ஜெயத்தேன்னு இருக்கு இல்லையா, சார்? வாய்மையை வெல்லும் சொல்றோம் இல்லையா, அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஹரிச்சந்திரன் சொல்லுவோம் இல்லையா. ஆமா சார். அது வந்து இட்டர்னல் எத்திக்ஸ், அன்சேஞ்சிங் எத்திக்ஸ் சொல்லலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஆனா வேற ஏதாவது இப்ப கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில் அப்படின்னா ஒரு மனைவியும் கணவனும் ஒழுக்க நெறியோட சேர்ந்து இருக்கணுங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, கணவன் எழுந்தப்ப அதே நினைவில் அவள், அதுவும் அந்த காலத்துல பாலிய விவாகம் பண்ணும்போது காலத்துக்கு அவள் வந்து ஒரு விதவை இதுல இருக்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று. அதுக்கு மறுமணம் என்பது மாறக்கூடிய ஒரு அறநெறி. புரியுதுங்களா? இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அடுத்த கேள்வி என்னமோ கேட்க வந்தீங்களா? கேளுங்கன்னா 6:30 மணி. சரி சார். சார் இது இந்த பிரசிபிடேட்க்கு வந்து இன்வெல்யூட் ஆன கர்டு, ஒரு துளி தயிர் வந்து எவல்யூட் ஆகி ஃபுல்லாவே தயிரா மாறுற அந்த தருணம், அந்த நிகழ்வு, அத சொல்லலாம்ல சார்? ஒரு துளி தயிர் இல்ல ஒரு பாலில் தோய்ந்து. புரியுது. ஆனா அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சடனா மாறுறது இல்ல, கொஞ்சம் நிதானமா தானே மாறும். இதே அந்த தயிரை, அந்த பாலை நீங்க ஒரு சேர்னிங் மாதிரி போட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருந்தா அந்த பால் தயிர் ஆகுமா? தயிர் உரை ஊத்திட்டீங்க, ஆனா ஏதோ ஒரு மிஷின் வச்சு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கீங்க, கடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, கடைஞ்சிட்டு இருந்தா அதுக்கு பால் தயிர் ஆகுமான்னு யோசிங்க. அப்பதான் அது தவம். சொல்லுவாங்களே, தயிரே வந்து அமைதியா இருந்தா தான் தயிராக மாறும், அது சுத்திட்டு இருந்தா மாறாது. கரெக்டா? அது இங்க பிரசிபிடேட்டும் போது வேகமா மாறணும், டக்குன்னு அங்கிருந்து அங்க போகணும். அப்போ வந்து தயிரோட எடுத்துக்காட்டு ஒத்து வராது. சார் இந்த பிரசிபிடேட்டுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி புவனேஸ்வரி கை தூக்கி இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு போறோம், உங்ககிட்ட வர முன்னுரிமை. நித்திய நெறிகளுக்கு மதரோட 12 குணங்களை சொல்ல முடியுமா, அந்த வேணுங்கிற தேவைகளை? அது வந்து நெறிகள் அப்படின்னு சொன்னோம்னா, நெறிகள் என்பது ஒரு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல என்ன ஒரு குழப்பம்னா, உண்மை என்பது ஒரு நெறின்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க? உண்மை என்பது கருத்து, அறக்கருத்துன்னு சொல்லுவீங்களா? புரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்ம சத்தியம்னு கூட சொல்லலாம் இல்லையா, உண்மையே பேசணும். நான் சொல்ல வர்றது அது ஒரு கருத்து நிலை, அறக்கருத்து நிலை, அது ஒண்ணு. சரிங்களா? இப்ப வந்து 12 அம்சங்களை பாத்தீங்கன்னா சுமுகம் இருக்கும், நேர்மைன்னு இருக்கும், அறக்கருத்துகள். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நெறிமுறை, வரைமுறை இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். இப்ப வந்து த மதர் புக்ல சொல்ல மோர் கம்ப்ளீட் யுவர் ஃபெய்த், சின்சியரிட்டி அண்ட் சரண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா இல்லையா? எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையும் நேர்மையும் சரணமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு இருக்கிறதுன்னு த மதர்ல படிச்சோம். அப்ப அதுக்கு என்ன அளவுகோல், எப்படி நம்ம நம்பிக்கையை இது பண்றது? ஒண்ணும் இல்லை, இப்ப நான் இந்த வகுப்பு நம்ம வந்து சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா என்னுடைய நேர்மை, நம்பிக்கை, நல்லா இது நல்லது நடக்குங்கிறது நம்புறோம், அன்னையை வணங்கி அது சரணம் செய்து சொல்லிக்கிறோம். சின்சியரிட்டினா என்னன்னா, நான் 4:40 5:40னா ஷார்ப்பா 5:40க்கு 39ல 41 இல்லைங்கிறது ஒரு நேர்மையின் ஒரு வெளிப்பாடு. எப்பெல்லாம் நான் தாமதமா வரணும் அப்பெல்லாம் நான் வந்து நேர்மையாக இல்லைங்கிற மாதிரியும் சொல்லலாம். பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம், நீங்க 5:45 வாங்க சார், 6:25 வந்து ஒரு 5 நிமிஷம் நடத்திட்டு போங்கன்னு சொன்னா பிளாஸ்டிசிட்டி நம்ம ஒத்துக்க முடியுமா கேட்கமா? புரியுதா நான் சொல்றது? டெய்லி 5 நிமிஷம் எடுத்துட்டு போயிட்டு இதான் நெகிழ்வுத்தன்மை அன்னை சொல்லியிருக்காங்க. அப்போ எங்க அதாவது டிசிப்ளின் என்ன, ஃப்ரீடம் என்னங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை வந்து சும்மா அப்படி போற போக்குல சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது. அதனால இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அறநெறி கருத்துகள், அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது பூஜையா இருக்கலாம், வேள்வியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இல்ல வெறுமனே வாழ்ந்து இப்ப நான் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹரிச்சந்திரன் சொன்னது வாழ்நெறி முறை, அது பாத்துக்கோங்க. அப்படி அந்த கருத்தை எப்படி நீங்க செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்ப வசந்தம்மா சொல்லுங்கம்மா, டைம் தாண்டிடுச்சு. நன்றி சார். தேங்க்யூ சார். இது ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம யூஸ்வலி ஒரு அமோனியம் நைட்ரேட் ஏதான ஒரு சால்ட் இருக்கும், அது கிளியர் சொல்யூஷன் வரும்.
வேற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் சில்வர் நைட்ரேட் விச் இஸ் a very clear solution. இது ரெண்டையும் ஊத்தும் பொழுது immediately the precipitate forms. அதுதான் அந்த precipitation-ங்கிறது ஒரு சடன் ரியாக்ஷன் அங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகே, ஆனா அதுல வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுது. நான் கேக்குறது precipitate-ல ஒரு தயிர் மாதிரி ஒரு கலந்த தன்மைங்கிற ஒண்ணு இல்லையா? டெஃபினெட்லி நாட். அந்த இந்த ரெண்டையும் டிசால்வ் பண்ணும்போது ஒரு டைம் கொடுத்தோம்னா தனியா ஒரு சாலிட் நிற்கும், தனியா ஒரு லிக்விட் நிற்கும். அதை ஸ்பீட் அப் பண்ண தெர் ஆர் மெஷின், சென்ட்ரிஃபியூஜ் மெஷின்ஸ். சரி, இப்ப அதுக்குதான் இங்க நீங்க சொன்னதோட இது இங்க கெமிஸ்ட்ரின்னு போட்டுருக்காங்க. டு செப்பரேட் a solid substance from a solution. அதுதான் precipitate-ங்கிற வார்த்தை போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல. நம்பர் 5 பாருங்க, வருதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? வருதுல்ல? எஸ் சார், வி கெட் இட். நம்பர் 5ல to cause a solid substance to be separated from a solution அப்படின்னு போட்டு அதே தான் to be separated from a solution into as a solid அப்படிங்கிற ஒரு இது வந்து. ஏன்னா நான் வந்து இவ்வளவு நாள் தயிர் precipitate பார்த்துட்டு ஒரு மாதிரி குழம்பிய நிலையாவே இருக்கு. சொல்லுங்க வசனமா. சார், நான் வந்து இந்த precipitate-ங்கிற வேர்டை எப்படி இந்த பேப்பர் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் சில ஈவெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு முடிவற்ற தன்மை இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு புதிய ஒரு சொல்யூஷன் வரும்பொழுது அவசியம் அதை ஃபாலோ பண்ற மாதிரி அது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது precipitation அப்படின்னு பார்த்திருக்கேன். அந்த சிச்சுவேஷன் precipitate ஆகுது. இது பாருங்க, இப்ப இது பாருங்க, இதுதான் நீங்க சொன்னது பாருங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் அதான் பாருங்க. இங்கிலீஷ்ல படிக்க நான் ஹைலைட் பண்ணது வசனமா தெரியுதா? An announcement continue that precipitated a political crisis. இதுதான் நீங்க சொன்னது. அதுங்களா ஒரு precipitation-ங்கிறது அது இயல்பா எவல்யூஷன் ரொம்ப டைம் எடுக்கும். யோகா மேக்ஸ் இட் ஃபாஸ்ட். அது மாதிரி ஒரு குவிக்கா அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது முடிவை. ஓகே, சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் சரியானது. இங்க தமிழ்ல வந்து புகுதல்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு, வேகம்ங்கிறது கொண்டு வரல. அதாவது ஃபைனைட் டு இன்ஃபினிட்ங்கிறது அப்படிதான் வருது. சாரி சார், இந்த அளவுக்கு எல்லாம் ஆர்கியூ பண்ண வேண்டிய தேவையில்லை. இட் இஸ் பேக் ஃபார் மீ. ஆர்கியூ இல்லை, இது கண்டிப்பா நான் சொல்றேன், என்னோட புரிதல் நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இதுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லும் போது அதான் நான் நல்லா கவனிங்க. உடன் பயில்தல்ங்கிறது அதுதான் பொருள். இப்ப நான் தப்பாவோ இல்ல நான் ஒரு ஸ்டாண்ட்ல இருந்துட்டு இல்ல இப்படி ஒரு பார்வை இருக்குன்னு அப்படியா சரி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தான் போறோமே தவிர ஐ எம் ஆல்வேஸ் ரைட், யூ ஆர் ஆல்வேஸ் ரைட்டுங்கிற அந்த ஆர்குமெண்ட்டே யாருக்குமே இங்க இல்லை. புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றவங்களும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ பிரியாமா வந்து கேட்கிற கேள்வி எல்லாம் முடிச்சிட்டீங்களா? சரி சரி கேட்டீங்க. அதுக்காக சரி, அந்த இன்வெல்யூட் ஆறது எவல்யூட் ஆறதும் கொஞ்சம் நிதானமா தானே சார் ஆகுது. அது அப்புறம் பத்தி இல்ல பிரியாமா, இந்த இடத்துல precipitate-னாலே ஒரு வலிந்து ஒரு முடிவை ஏற்றுக்கொள்ளுதல். அந்த மாதிரி நம்ம இருக்கிற ஹியூமன் நேச்சர் வந்து சடன்லி இட் பிகம்ஸ் டிவைன். அவ்வளவுதான் எனக்கு புரியுது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூமா. இன்வல்யூஷன் எவல்யூஷன்லாம் அது வந்து கொஞ்சம் பல காலமா நடக்கும். இன்வல்யூஷன் சடன், அது வலிந்துன்னு சொல்லலாம். எவல்யூஷன் இஸ் வெரி டார்டி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற விஷயம்ல ஹியூமன் க்ளோசஸ்ங்கிற பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வேகமா நடக்குது. நம்ம ஹியூமன் ஈகோ, மனித நிலை, இக்னோரன்ஸ் இதெல்லாம் இருக்க வரைக்கும் எல்லாம் லேட் ஆகும். இப்ப இதோட தமிழ் இதுவும் படிச்சுட்டோம் இல்லையா? படிச்சேன் சார். அதான் நான் நாளையில இருந்து என்ன ஒரு ரூல் கொண்டு 6:25 நம்ம அந்த டிஸ்கஷன் எல்லாம் நிறுத்திடணும். நேத்து நான் கரெக்டா 6:28 முடிச்சு 6:30 அதை முடிச்சேன். ஏன்னா இப்ப எனக்கு 7 மணி வகுப்புக்கு போய் அவங்க பள்ளிக்கு. சரிங்களா? அதனால இப்ப பிரெஞ்சு இது தொக்கி நிற்கும். அதான் 6:28க்குள்ள இதை முடிச்சு ரேப் அப் பண்ணிட்டு 6:30 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பிரெஞ்சு ஆரம்பிச்சு 6:40 அதை முடிச்சானா. ஏன்னா இது இப்போ இனி அக்டோபர் 31 வரைக்கும் இந்த நிலை இருக்கும். அப்புறம் நவம்பர் 1 இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி அந்த விடுமுறை நேரத்துல இருக்கும். பார்ப்போம். அதனால நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு துணை போக வேண்டும். நன்றி. அஸ்னாமா, யூஆர் அந்த ரைட் பார்த்து நீங்க டிஸ்கஷன் இதெல்லாம் நினைக்க மாட்டோம். யூ ஹேவ் டோல்ட் சம்திங் வெரி பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? டேக்கன் இன் த ரைட் ஸ்போர்ட்டிவ் சென்ஸ்.
சார் சோ கைண்ட் ஆஃப் யூ அண்ட் சோ கைண்ட் ஆஃப் ஆல் அதர்ஸ். என்னன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் வேர்டு ஏதோ நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வேர்ட் மாதிரி ஒரு எண்ணம். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜோடைய கவுன்சில் மீட்டிங்னு இருக்கும், அதுல ஒரு சில முடிவை கொண்டு வருவாங்க, ஒருத்தர் இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்கும், ஆனா இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ப்ரிசிப்டேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ இது பிரெஞ்சுக்கு இன்னைக்கு போல, ஷாமலாமாவும் எனக்கு வந்த மாதிரி தெரியல. நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். நான் நிறைவு செய்யறேன், நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூமா. நம்ம ஒரு வாட்டி படிக்கலாமா இந்த பேராகிராஃப்?